www.tamilrockers.com. வணக்கம். நான் உங்க இட்டாச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் ராக்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொன்னோனே உங்களுக்கு எது ஞாபகம் வரும்னா, மூவி டவுன்லோட் சீன் தான் ஞாபகம் வரும். இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி நீங்க தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸ் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதுல காட்டுற விஷயம்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் மிஸ்கன்செப்ஷனா காமிச்சிட்டு இருக்காங்க. அது என்னென்னன்றத நம்ம வந்து தமிழ் ராக்கர்ஸோட ஹிஸ்டரிய பொறுத்து அப்படியே ஒண்ணொண்ணா ஒவ்வொரு லேயரா பார்த்துட்டே வருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் தமிழ் ராக்கர்ஸ் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, 3/6/2011 அது கரெக்ட்டு தான். 3/6/2011 இத நான் எப்படி கரெக்ட்டா சொல்றேன்னா, இன்டர்நெட் ஆர்கைவ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. ஓகே. நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, வே பேக்ன்னு ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த வே பேக் செக்ஷன்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து YouTubeன்ற ஒரு வெப்சைட் போய் பார்க்குறீங்க. அப்படி YouTubeன்னு போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க YouTubeல www.youtube.com சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு ஒரு டைம்லைன் மாரி மேல காமிக்கும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பிச்சுச்சு. அதுலேருந்து கரண்ட் டைம்லைன் வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்க அப்படியே வந்துட்டு நீங்க பாஸ்ட் ஒவ்வொரு இயரா நீங்க இப்ப பேக்வேர்ட்ஸா போக என்ன ஆகும்னா, அந்த அந்த யூசர் இன்டர்ஃபேஸோட சேஞ்ச நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணலாம். நீங்க ஆரம்பத்தில பார்த்த YouTubeக்கும், இப்ப பார்க்குற YouTubeக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல போய் நான் தமிழ் ராக்கர்ஸ் செக் பண்ணி ஒரு இந்த டாபிக் பத்தி விஷயம் செக் பண்ணும்போது பார்க்கும்போது, அதுல 6த் இயர என்ட்ரிக்காண்டி ஒரு போஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அதில பார்க்கும்போது 3/6/2017ல தான் அது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தமிழ் ராக்கர்ஸ் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, 3/6/2011 இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து வெப்சைட்டா வரதுக்கு முன்னாடி, இதுக்கு வந்து ஒரு ஒரு அன்பாப்புலர் தியரி அன்பாப்புலர்ன்றத விட இதுக்கு வந்து ஒரு பாப்புலரான தியரி ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ் வந்து யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாஸ்கர் குமார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. அப்புறம் சினி இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு ஆளு. ஸோ இதுல வந்து நான் ஏன் பாஸ்கர் குமார்ன்னு கரெக்ட்டா பேர் சொல்லி கூறுறேன்னா, நெறைய ரிசோர்ஸஸ்ல வந்துட்டு அவரோட பேரு தான் இருக்குது. அது போக ஏதோ இன்டர்வியூ ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்டர்வியூ எங்க இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது பாஸ்கர் குமார் இன்னொருத்தர் வந்துட்டு பாஸ்கர் குமார்ன்றது இதுல யாருன்னா, அவர் வந்து ஒரு பர்மா பஜார்ல வந்து ஒரு சிடி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து யாருன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது 2007ல என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓவரா பிரஷர் ஆகுது. இந்த மாதிரி திருட்டு விசிறி பொறுத்தவரைக்கும் நெறைய கீஸ் அதிகமா ஆறதுனால கவர்மெண்ட் ரைட் அடிச்சு, ஸோ சிடி பிசினஸ் வந்து ஓரளவுக்கு அழிவ சந்திக்கிற டைம் அது 2007, 2009ன்றது அந்த டைம். ஸோ என்ன பண்றாங்க, அந்த டைம் ஏன் அது ரொம்ப பிரச்சனையாச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து 2003 தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேனம் அந்த படத்தோட பிரைஸ் வந்து என்னதுன்னா ரூ. 450. எவ்வளோ வித்திருக்குன்னா, 750 காப்பி தான் வித்திருக்கு. ஆனா, அதோட பைரேட்டட் டிஸ்க் வந்து வெறும் ரூ. 70க்கு கிட்டத்தட்ட 60,000 காப்பி வித்திருக்கு. அந்த பர்மா பஜார் சைட்ல மட்டுமே. ஸோ இது ரொம்ப ஓவர் பிரச்சனையானனால தான் இது அழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த தியரி படி அந்த பாஸ்கர் குமாரும் இன்னொருத்தரும் சேர்ந்து தமிழ் ராக்கர்ஸ்ன்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ பாஸ்கர் குமாருக்கு வந்து என்னச்சுன்னா வந்துட்டு, அவருக்கு என்ன லிங்க் இருக்குன்னா, நீங்க படம் எங்க இருந்தாலும் அவர் ஈஸியா சோர்ஸ் பண்ணி எடுத்துருவாரு. ஸோ இங்கிட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால அதே மூலியமா வெப்சைட் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. எப்பன்னா 3/6/2011ல ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு அந்த சைட் வந்து ஆரம்பிக்கும்போது எது அதிகமா பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, மியூசிக்க பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. எப்பன்னா 2011, 12, 13 இந்த 3 வருஷமும் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அது மியூசிக்க தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி வந்தது. படம் கம்மியா இருக்கும். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஆடியோ கன்டென்ட் வந்து நெறையா இருக்கும். ஸோ இது ஏன் நான் கரெக்ட்டா சொல்றேன்னா, நீங்க அந்த வே பேக் விஷயம் செக் பண்ணி பார்த்தா தெரியும். 2011, 12, 13ல வந்துட்டு அவங்களுடைய பேனரா இருக்கட்டும், இல்ல அங்க மேல வந்துட்டு அந்த ஒரு சைடு அந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேப்போட இமேஜ்லயுமே வந்துட்டு மியூசிக் மட்டும் தான் இருந்துச்சு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆரம்பத்தில அது பாட்டு தான் அதிக முக்கியத்துவம் குடுத்து வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். தமிழ் படமும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வருஷம் தமிழ் படம், பாட்டு இருந்துச்சு. அப்புறம் தமிழ் டப்டு மூவிஸ் வந்துச்சு. ஸோ அடுத்து 3 வருஷம் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து 2014ல தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு மூவ் ஆறாங்க. மத்த லாங்குவேஜ் கன்டென்ட் வந்து அப்பதான் வந்து அழகா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன வருதுன்னா, தெலுங்கு வருது, கன்னடம் வருது, மலையாளம் வருது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி என்ன பண்றாங்கன்னா, 2014 வரைக்கும் அது பாட்டு வெப்சைட் போயிட்டே இருக்குது. தியேட்டர்ல வர்றத பிரிண்ட் எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த மாரி ஆகிட்டு இருக்கு. இப்ப இங்க தியேட்டர பத்தி பேசும்போது தான், இப்போ இங்க ஒரு முக்கியமான அந்த அந்த சீரிஸ்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு தவறான சித்தரிப்பு என்னன்னா, கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு இவங்க போய் ஃபைல் குடுக்குற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அது வந்து என்ன சொல்றது? மிகைப்படுத்தி சொல்ற மாரி ஒரு காரியமா போயிருச்சு.
நான் ஏன் இத சொல்றேன்னா, இப்ப நீங்க இப்ப கரண்ட்டா 2 வெப்சைட் தான் இப்போதைக்கு உயிரோட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதுல ஒண்ணு தான் வந்துட்டு தமிழ் பிளாஸ்டர்ஸ். நீங்க தமிழ் பிளாஸ்டர்ஸ்குள்ள போய் பார்த்துட்டீங்கன்னா, உள்ள ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஸ்டார்ட்டிங் நெறைய போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ, ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு போஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்குள்ள ஆத்தர் இருப்பாரு. ஸோ, அந்த ஆத்தர் கீழ வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும். ஸோ, இப்ப டிஸ்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, மாடரேட்டரு, அட்மினிஸ்ட்ரேட்டரு, அப்புறம் வந்துட்டு க அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? இதுலயுமே வந்துட்டு ஒரு அடுக்கு இருக்குது. ஸோ, மஸ்ட் இருக்கிறது மாடரேட்டர்ஸ். அதுக்கு மேல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. பட் அட்மினோட பொறுப்பு என்னன்னா வந்துட்டு, வெப்சைட் கிரியேட் பண்ணதோட அவங்க வந்து கோஸ்ட் மோடுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நெனச்சாலும் அவங்கள பார்க்க முடியாது. ஸோ, இந்த மாடரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் போடுறது, இந்த சைட்ட மேனேஜ் பண்றதெல்லாம் அவங்க தான். அதுக்கு கீழ வந்துட்டு அந்த யார் இருப்பாங்கன்னா வந்துட்டு விஐபி இருப்பாங்க. விஐபி வரும். அந்த விஐபிக்கு கீழ விஐபி ஹைரார்கி ரேஞ்சுல யார் அவங்களோட ஒத்து இருக்கிறது யாருன்னா வந்துட்டு, டீம் டிபிஎல்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் தான் கீழ சீனியர் மெம்பர்ஸு. ஸோ இந்த மாரி ஒரு சில கான்செப்ட் போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாடரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து படம் கிடைக்கும். அவங்க தான் உட்காந்து எடிட் பண்ணி, ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவாங்களே தவிர, அவங்க சொல்ற மாரி கான்ட்ரிபியூட்டர் கரெக்ட். பட் அவங்க சொன்ன விதம் தப்பா சொல்றாங்க. ஆக்சுவலா கான்ட்ரிபியூட்டரோட முக்கியமான வேலை என்னன்னா வந்துட்டு, நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ சில படத்துல வந்துட்டு, ஒரு படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பிரிண்ட் ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆங்கிள் மாறும். அப்புறம் இன்னொரு ஆங்கிள் மாறும். ஒரு சில இடத்துல பாட்டு ஒழுங்கா நல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஏன் நடக்குதுன்னா, இங்க தான் வந்து ஒரிஜினல் கான்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவான்னா, படத்த சும்மா எடுத்துட்டு அந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருவானுங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ற மாரி அப்லோட் பண்ணலாம். அப்ப செக் பண்ணி பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். தமிழ் ரகசியம் இருந்துச்சு. ஸோ, அதனால அவங்க பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி அமௌண்ட் குடுக்கறதா சொல்றாங்க. பட் அமௌண்ட் எந்த அளவுக்கு குடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன். அது அளவுக்கு கிடைக்கல. ஆனா அப்ப பிட்காயினும் அந்த அளவுக்கு ஃபேமஸா கிடையாது. ஸோ, இப்ப இருக்கிற ஐபிஓட அப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ, அவங்க வேற ஏதோ மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் பார்த்துருக்காங்க. ஆனா வந்து காசு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த காசு குடுத்துட்டு இருக்காங்க நான் ஏன் சொல்றேன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ, இவங்க ஒரு பக்கம் இருக்குது. இப்ப இவங்க சொல்ற மாரி இது தப்பாயிருச்சு இல்லையா? அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, 2014 இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ 2014க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஓவரா வந்துட்டு பாப்புலர் ஆறாங்க. ஏன் பாப்புலர் ஆறாங்கன்னா, அந்த டைம் ஒட்டி என்ன வந்துச்சுன்னா, மலையாள படம் 2015. ஸோ அப்பதான் வந்துட்டு இங்க இருக்கிற சவுத் சினிமா இண்டஸ்ட்ரியே ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, மலையாளத்துல வந்த பிரேமம் படம் இருக்கு இல்லையா? அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, சென்சார் போர்டுக்கு போன பிரிண்ட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சவுத் சினி இண்டஸ்ட்ரியே பயந்து யாரும் நெனச்சு பார்க்காத விஷயம். எப்படி படம் தியேட்டர் எப்படி ரிலீஸ் ஆகும்னு நெனச்சுட்டு இருந்தவங்கள மாறி ரிலீஸ் வெளிய வந்துச்சு. அப்பதான் வந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் ராக்ஸ் மேல வந்து கொஞ்சம் பயம் அதிகமா வந்துச்சு. ஆனா, இதுல தமிழ் ராக்கர்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் எந்த வகையில கிடையாதுன்னா, அவங்களோட வேலை என்னன்னா, ஒன்லி ரிலீசிங் மட்டும் தான் தவிர, சோர்ஸ் எங்கருந்து வந்தாலும் அவன் ரிலீஸ் பண்ண போறான். அவ்வளவுதான். அவனோட வேலை அது ஒண்ணு தான். வேற எந்த பெரிய வேலையும் அவனுக்கு கிடையாது இல்லையா? இப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இந்த பிரேமமோட கேஸ் பார்ப்போமே. இந்த பிரேமமோட கேஸ் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு சென்சார் போர்டுக்கு போகுது. சென்சார் ஆறதுக்கு. ஆனா, ஏதோ ஒரு வகையில லீக் ஆயிடுச்சு. இல்லையா? ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அங்க இருக்க இந்த சென்சார் போர்ட்ல வேலை பார்க்குறவைங்க ஒரு 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எடுத்து தமிழ் ராக்கர்ஸ்ட்ட வந்து வித்துருக்கானுங்க. ஒரு 15, 20 லட்சமோ, 30 லட்சமோ குடுத்து வித்துருக்கானுங்க. ஸோ 30,00,000 வந்து அது எக்ஸாக்ட்டான அமௌண்ட் கிடையாது. பட் அத பத்தி தெளிவா அவ்வளவா எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனா காசு குடுத்துருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 13 லேக்ஸ் கம்மியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சென்சார் காப்பி இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த 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 ரேஞ்சுக்கு போயிருச்சு. இப்பதான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இதே காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, தமிழ் ராக்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, சூர்யாவோட சிங்கம் 3க்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்களுடைய கேலண்டர மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட நாள் இல்ல, எங்களோட நாள்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறானுங்க. ஸோ இந்த போஸ்ட் போடவும் ட்ரிகர் ஆயி என்ன ஆயிட்டாருன்னா, புரொடியூசர் ஞானவேல் ராஜா. அந்த சிங்கம் 3யோட புரொடியூசர் வந்து ஞானவேல் ராஜா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மேடையில வச்சுட்டு அவங்கள வச்சு பச்சையா திட்டிட்டு இருக்காரு. ஸோ பச்சையா திட்டிட்டு இருக்கவும், அவைங்க சும்மா இல்ல. இது வந்து ஒரு தெலுங்கு படம் அத்தாரிட்டி இதாரிட்டின்னு ரிலீஸுக்கு முன்னாடியே எடிட் ஷூட்லேருந்து போயிடுச்சு. அதை அப்லோடும் பண்ணல யாரும். ப்ளஸ் டிவிடி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. பவன் கல்யாண் சார் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும், இந்த படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கன்னு. 7 நாள் பொறுமையாக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. டிவிடி 7 நாள் முன்னாடி வந்து கூட ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது. இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸு சிங்கம். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன், ஒரு தேவ பையன்,
போடுறான் இப்படி வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். சாரி, பேட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்குங்க. 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம். 2 வருஷம் உழைப்பு மொத்த டீமும் உள்ளே கொட்டி அந்த நாய் வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான். ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த சைடு வந்து அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு, என்னையும் சேர்த்து தான். ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கு சொல்கிறேன், தமிழ் ராக்காஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன், நீ போடுறா நாயே, நீ போடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ லூப் ஹோல் இருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியில். 6 மாதத்தில் நீ எங்கே இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல பரதேசி நாயே, பண்ணுவேன்டா நாயே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டர்ல எடுத்து போடுவான். அப்பதான் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடுன அடுத்த 10வது நிமிஷம் இவன் வந்து டக்குன்னு என்ன பண்றான்னா, லைவ்ல போட ஆரம்பிச்சுறானுங்க. லைவ் போயிட்டு இருக்கு. படம் வந்து அஃபிஷியலா இப்ப FBல வந்து லைவ் போயிட்டு இருக்கு. தமிழ் ராக்கர்ஸ் வந்து அப்ப FBல இருந்தாங்க, ட்விட்டர்ல இருந்தாங்க. ஸோ அதுல தான் இந்த மாதிரி மெசேஜ் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஸோ அந்த தலைவலி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் பயந்து போய் படம் ரிலீஸ் பண்ணணுமா வேணாமா அந்த நிலைமை போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம இந்த சீரிஸுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க காமிச்ச மாதிரி இவங்க வந்து சீரிஸ் எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு 31 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே தவிர, அவங்க அந்த அளவுக்கு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு அது எப்படி வேலை செய்யுதுன்றதே அவங்களுக்கு சரியான புரிதலே கிடையாது. இப்ப நம்ம அப்படியே போறோம். இப்ப வந்து 2015 முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து 2016க்கு போறோம். ஸோ 2016ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இது விஷால் வந்துட்டு இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் பிரச்சனையாகுது. அவங்க வந்து நிக்கிறாங்க. ஜெயிச்சு ப்ரொடியூசர் கவுன்சில் வருது. அப்போ ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்தாரு. நாங்க தான் உங்கள வந்து நாங்க புடிச்சிருவோம். கெட் ரெடி இந்த மாதிரி நிறைய இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அத நீங்க வந்து இப்ப எப்படின்றத கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஷார்ட்டா வந்து ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு வீடியோன்ற அந்த ஆடியோ கிளிப் ஒண்ணு ப்ளே பண்றேன். நீங்க வந்து கேளுங்க. VCD ஆன்லைன் பைரசி தமிழ் ராக்கர்ஸ் அத்தனை எதிரிகளுக்கும் இப்போ பதவிக்கு வந்ததுனால கெட் ரெடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடியோ கிளிப்பை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி விஜய், அஜித், ரஜினி, கமல் ஸோ அவங்க 4 பேர் மெயின் ஆக்டர்ஸ் படம் மட்டும்தான் வந்துட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதே இதை வந்து அப்போ விஷால் பக்கம் திருப்புறாங்க. விஷாலுக்கு அதான் நிறைய பிரச்சனை வருது. இவங்களும் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே 2015, 16 ஓடிடுச்சு. இப்பதான் வந்துட்டு தமிழ் ராக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸும் ஆறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேர் வந்து மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வேணும்னா நான் வந்துட்டு டிஸ்கார்ட்ல போடுறேன். ஸோ அந்த டிஸ்கார்ட்ல இருக்குது. தமிழ் ராக்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணது வந்து என்னங்கன்னா வந்துட்டு கேரளால அரெஸ்ட் ஆறாங்க. ஸோ இந்த கதை வந்து இப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்னு சொல்லிட்டு 3 பேரை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை பிடிச்சாங்க. பட் அவங்க வந்து யாருன்னா வந்துட்டு தமிழ்கண்ணோட சைட் ஓனர்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ் ராக்கர்ஸோட கேஸுக்கு மட்டும் வருவோம். இப்போ தமிழ் ராக்கர்ஸ் 3 பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. யார் அவங்க பேர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரபு, கார்த்தி, சுரேஷ். இவங்க எல்லாருமே வந்து 24 வயசு போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அது வந்து டிவிடி காப்பிலாம் இந்த கேரளா பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது இல்லையா, டிவிடி காப்பீஸ். ஸோ அந்த டிவிடி காப்பீஸ் எல்லாமே வந்துட்டு அதை ரிப் பண்ணி அது மூலியமா காசு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து போலீஸ் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவங்களுக்கான ஃபைன்லாம் கட்டி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கும் தமிழ் ராக்கர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. இது ஏன் நான் அவ்வளோ கரெக்ட்டா சொல்றேன்னா, அந்த டைம்ல வந்து நீங்க தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்ல போய் பார்த்துருந்தீங்கன்னா, கேரளா மூவிஸ் அவங்களுக்கு வந்து தமிழ் ஈஸியா எடுத்துடுறாங்க. தெலுங்கு எடுத்துடுறாங்க. ஆனா கேரளால எடுக்க முடியல. அவங்களுக்கு கேரளால சோர்ஸ் அந்த அளவு இல்ல. அதனால என்ன பண்ணாங்க, போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. நல்லா தெரியும். அதாவது போஸ்ட் ஒண்ணு பின் பண்ணியிருந்தாரு அந்த அட்மின் வந்துட்டு. ஸோ தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் வந்து போஸ்ட் ஒண்ணு பின் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட் என்ன போட்டிருக்கும்னா வந்துட்டு, நீங்க வந்து எங்களுக்கு வந்து மலையாள படத்தோட டிவிடி வந்து எங்களுக்கு வந்து ரிப் பண்ணி வேணும். உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அதுக்கேத்த மாரி உங்களுக்கு நாங்க வந்து கேஷும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த மாரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. பட் இப்ப ஏன்னா அந்த வேபேக் மிஷின்ல அந்த அளவுக்கு உள்ள போகாதுன்றதுனால என்னால பார்க்க முடியல. இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப இதுலயும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
பட் இங்க வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றது யாருன்னா வந்துட்டு, அவங்கலாம் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. அவங்கலாம் அவங்க பேர்லாம் வந்து என்கோடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இந்த என்கோடர்ஸ்ன்றது யாருன்னா, படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மாடரேட்டர் இல்ல அவங்க டீம்ல மெம்பர்ஸ் இருக்கிறவங்க வந்து படத்த ரிலீஸ் பண்ணிருவானுங்க. என்கோடரோட வேலை என்னன்னா, ஆக்சுவலா வந்துட்டு இவங்களும் வந்து படத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்கோட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபைல் கிடைச்சிரும். இவங்க வந்து அதுக்கேத்த மாரி இவங்க ஸ்டைல்ல ஏத்த மாரி என்கோட் பண்ணி ஒரு சில பேர் அப்லோட் பண்ணுவானுங்க. ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குறீங்க இல்லையா? நீங்க வந்து நாம தமிழ் ராக்கர்ஸ்ல போனீங்கன்னா 4 லாங்குவேஜ் இருக்கும். ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கும். அவங்க ஒரு சில நேரம் மட்டும் தான் ஃபைல் மாத்துவானுங்க. ஆனா பெரும்பாலான நேரம் இப்படி தான் போட்டுருவாங்க. அதே நீங்க வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலும் லிஸ்ட் ஆயிருக்கும். அது போக கீழ நெறைய பேர் ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இவங்கலாம் யாருன்னா வந்துட்டு, இவங்க தான் என்கோடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கோடர் தான் வந்துட்டு தமிழ் ராக்கர்ஸ்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, சீரிஸ் என்ன காமிக்கிறாங்கன்னா, கான்ட்ரிபியூட்டர் காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா என்கோடர்ஸுக்கும், அந்த மாடரேட்டர்ஸுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா, இங்க 2 பேருமே காசு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காசு பார்க்குறாங்கன்றது எப்படின்றதுன்னா, பார்க்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டோரண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோரண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்கள்ட்ட வந்து ஒரு 1 ஜிபிக்கு ஒரு ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு. உங்களால அத ஒரு ஒரு டைரக்ட் சோர்ஸ்ல போட முடியாது. ஏன்னா, உங்களோட ஐபிய புடிச்சான்னா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அத ஓவர் கம் பண்றதுக்காண்டி பண்ணது தான் என்னதுன்னா, டோரண்ட் வெப்சைட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோரண்ட்டா மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டோரண்ட்டா மாத்தும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு படத்த ஒரு 1000 பீஸ் போட்டாங்கன்னா, ஒரு பீஸ் வந்து ஒரு எம்பி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஏன்னா 1000 எம்பி சேர்ந்தது 1 ஜிபி. ஸோ அந்த 1 எம்பின்றது ஃபைல் வந்து ஒவ்வொரு எம்பியா ஒரு ஃபைல் வந்து பீஸஸா இருக்கும். அத வந்து ஒரு டோரண்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு, அந்த மெயின் ஒரிஜினல் ஃபைல் இருக்கு இல்லையா? பீஸா இருக்கு முன்னாடி இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபைல என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் பாக்ஸ்ல போடுவாங்க. ஸோ சீட் பாக்ஸ்ன்றது என்னதுன்னா வந்துட்டு, அதுவும் வந்து ஒரு டைரக்ட் ஃபைல் இது மாரி தான் இருக்கும். ஆனா அது வேற மாரி வேலை செய்யும். எப்படி எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க வந்து உங்க கிளாஸ்ல இருக்கீங்க சரியா? அப்ப நீங்க ஸ்கூலோ, காலேஜோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. உங்க கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு 30 பேர் இருக்கீங்க. ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு ஷீட் குடுத்துட்டு காப்பி பண்ண சொல்றாங்க. இதான் கான்செப்ட். ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பர் குடுத்து ஒரு பேஜ் வந்து ஒவ்வொரு ஆளும் காப்பி பண்ணிட்டே வரணும்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஆள் ஃபுல்லா எழுதி முடியட்டும். அத முடிச்ச பிறகு நான் இன்னொரு ஆள்ட்ட குடுக்குறேன். அவன் ஃபுல்லா எழுதி முடிச்ச பிறகு நான் 3 ஆள்ட்ட குடுக்குறேன்றது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். உங்களால நெனச்ச நேரத்துக்கு ஒரு வேலைய பண்ண முடியாது. அதே இது நான் இந்த மூலையில இருக்கிற ஒருத்தன் பார்த்து எழுதுறத, இங்க அடுத்து உள்ளத பார்த்து எழுதிட்டு இருப்பான். அத பார்த்து இன்னொருத்தன் எழுதிட்டு இருப்பான். இன்னொருத்தன் அந்த மாரி ஒரு செயினா போயிட்டு இருக்குது இல்லையா? இந்த மாரி தான் டவுன்லோடிங்க வந்து ஒரு செயின் கனெக்ஷன் மாரி குடுப்பாங்க. அதே நேரத்துல அந்த ஃபைல் வந்து நீங்க இன்னொருத்தருக்கு அப்லோடும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு 2 வே பாத். ஸோ நீங்க டவுன்லோடிங்ன்றது சிங்கிள் வே பாத் தான். ஏன்னா, நீங்க டவுன்லோட் மட்டும் தான் பண்ணுவீங்க. அதே நீங்க வந்து இந்த இந்த டோரண்ட்ட நீங்க சீட் பண்ண எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கன்டென்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். அதே நேரத்துல போயிட்டே இருக்கும். இப்ப இந்த டோரண்ட்ல வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு சில டெர்ம் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப டோரண்ட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டோரண்ட்ல வந்துட்டு சீடர்ஸ்ன்னு இருக்கும், லீச்சர்ஸ்ன்னு இருக்கும். இந்த சீடர்ஸ்லாம் யாருன்னா வந்துட்டு, ஒரு டோரண்ட் வந்து 100% ரன் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் வந்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா? ஃபைல் முடிஞ்ச பிறகும் இருக்காங்க இல்லையா? அந்த டோரண்ட் ஃபைல் அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணாம அந்த அந்த ஃபைல் வந்து உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். அதே லீச்சர்ஸ்ன்றது யாருன்னா, 100% முடிஞ்ச உடனே போயிருவான். அவங்க வந்துட்டு சீட் பண்ண மாட்டாங்க. ஸோ டோரண்ட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டோரண்ட்ல என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா, அது போலீஸால வந்து அந்த யார சீட் பண்றாங்கன்றத அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, இப்ப வந்து நீங்க வந்து டோரண்ட்ல வந்துட்டு டோரண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, அங்க கீழ செட்டிங்ஸ் இந்த டேப்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் இருப்பாங்க. பியர்ஸ், ட்ராக்கர்ஸ் அந்த மாரி. நீங்க வந்து அந்த பியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கொடி, ஒரு ஐபி அட்ரஸ் மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறைய இருக்கும். அந்த மாரி நெறைய ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இப்ப நீங்க வந்து ஒரு சைபர் பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்துட்டு இந்தியாலருந்து ஒருத்தன் சீட் பண்றான்னு சொல்லிட்டு, நான் அவனோட டொரண்ட்ட நான் வந்து பிளாக் பண்றேன்னு வச்சுக்கோமே, அடுத்த செகண்ட் நீங்க திருப்பி பாஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது இன்னொரு அட்ரஸ்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே இந்தியா சர்வர் இந்தியா தான். பட் வந்து ஐபிய வந்து ரேண்டமா மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பாஸ் பண்ணி மாத்தும்போது மாறிட்டே இருக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க ஐபி வச்சு வேணா அது உங்க ஐபி வச்சு எப்படி புடிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா, அது வேற கான்செப்ட். ஸோ, அத நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அது ஏன் இந்த மெத்தட் ஏன் பிரச்சனையா இருக்குன்றத பின்னாடி பார்ப்போம். அதே நேரத்துல நீங்க அப்லோடும் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, டோரண்டோட ப்ராசஸ் இதுதான்.
ஓகேயா. இப்ப நான் அந்த சீட் பாக்ஸ் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அந்த சீட் பாக்ஸோட வேலை என்னன்னா, இப்ப இந்த ஒரு டோரண்ட் ஒண்ணு நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு சர்வர்ல அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வர்ல ஒரு சர்வர்ல போய் நான் அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வரு இத்தன நாளைக்கு வந்துட்டு எனக்கு இத்தன ஜிபி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 ஜிபி ஃபைல் இருக்குன்னா, அந்த 3 ஜிபி 1 டிபியா எவ்வளவு தூரம் வந்து ஷேர் 1 டிபி அளவுக்கு அந்த ஃபைல் வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வச்சு தான் சீட் பாக்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க ஏன் வந்துட்டு இந்த டோரண்ட்ல என்ன பெரிய கஷ்டம்னா வந்துட்டு, அந்த காஸ்ட் ஆஃப் மெயின்டனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் இது ஏன் இத சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் Napsterன்ற ஒரு சைட் ஒண்ணு தெரியும் இல்லையா? ஸோ அந்த Napsterன்றது தான் ஆரம்ப காலத்துல இருந்த ஃபர்ஸ்ட் P2P பியர் டூ பியர் ஷேரான ஃபர்ஸ்ட் சைட். அதுக்கு முன்னாடி டவுன்லோடு வந்து டைரக்ட்டா ஏதோ அப்லோட் பண்ணி ஏதாவது ஒண்ணு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி ஃபைல் தான் அப்படிதான் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த Napster வந்து பண்றாங்க இல்லையா? இவங்க தான் வந்து பியர் டூ பியர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட அடாப்ட் பண்ணி தான் லேட்டரா தமிழ் ராக்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா தமிழ் ராக்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து டோரண்ட்ல வரவே இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தது அவங்க வந்து டைரக்ட் டவுன்லோடிங் தான் வந்தாங்க. அவங்க ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபைல் அப்ளிகேஷன் தான் போடுவாங்க. என்ன பிரச்சனைன்னா, படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 2 நாளுக்குள்ளேயே அந்த லிங்க் எல்லாம் இறந்துரும். ஏன் அது வந்து காணாம போயிருதுன்னா, அந்த உள்ள அந்த ஃபைல் போனா ஃபைல் நாட் ஃபவுண்ட் தான் வரும். ஏன்னா வந்துட்டு, இவங்க சீக்கிரமா போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த அந்த இதுல வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ குடுத்துருவாங்க. ஒன்ஸ் காப்பிரைட் இஷ்யூக்கு பாஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்லாம் வந்துட்டு அந்த அந்த சர்வீஸ்லாம் தூக்கிரும். அத ஓவர் கம் பண்றதுக்காண்டி தான் இவங்க டைரக்ட் டவுன்லோட் வந்து டொரண்ட் போனாங்க. ஆனா டொரண்ட் வரும்போது தான் இவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்பட ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றது? இப்ப நீங்க வந்து Googleல போய் சீட் பாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு சைட் வரும். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அதோட ஸ்டார்ட்டிங் பிளானே வந்துட்டு ஒரு 2000 பவுண்டுன்றது அந்த அளவு கணக்கு வரும். சீட் பாக்ஸா போகும்போது. அந்த அளவு கணக்குல போகுது இல்லையா? ஸோ 2000 பவுண்டுன்றது நம்ம மதிப்புக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு 10,000 20,000 அந்த மாரி கூட தான் போயிட்டுருக்கும். இந்த அளவு போட்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நமக்கு வந்துட்டு அவங்களால வந்து அந்த அந்த அமௌண்ட்ட பேர் பண்ண முடியாத ஒரே அந்த காரணத்தினால தான் என்ன ஆகுதுன்னா, ஆட் அப்போ கொண்டாறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஆட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது? அது வந்து ஆட் மக்கள் வந்து எப்படி பண்றாங்கன்னா வந்துட்டு, அந்த ஆட் மூலியமா ஒரு சில மால்வேர் பிரச்சனை நெறைய வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து இந்த இது ரான்சம்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ரான்சம்வேர் முக்கியமான காரணமே எதுனா வந்துட்டு இந்த மாரி பாப்பப் ஆட்ஸ் அந்த மாரி ஷோ ஆகுது. நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகுதுன்னு காமிப்பான். ஆனா வந்துட்டு ஒரு 20 எம்பிக்குள்ள ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். நீங்க அத நம்பி ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்க சிஸ்டம் வந்து அப்படியே வந்துட்டு அந்த ரான்சம்வேர்ல பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்குது. இப்ப இந்த சீட் பாக்ஸ் வந்து இவங்களால காசு கட்ட முடியாதுன்ற இல்லையா? அதனால தான் என்ன பண்றாங்கன்னா வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட் போட்டு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆட் போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா, இவங்க மேல வந்து டிஎம்சிஏ கம்ப்ளைண்ட் அடுத்தடுத்து ரைஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதே பிரச்சனை தான் பைரேட் பேக்கும் வந்துச்சு. ஸோ பைரேட் பேக்கோட நீங்க டாக்குமெண்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து தப்பிச்சுட்டே தான் இருந்தாங்க. எப்ப அவங்க டொனேஷன் நாங்க வந்து ஆட் மூலியமா தான் சைட் ரன் பண்றோன்ற இது வருதோ, அப்பதான் வந்துட்டு இவங்க ரொம்ப அப்பதான் வந்து அந்த கோர்ட்டே இவங்க மேல வந்துட்டு குற்றவாளியா மாத்துறாங்க. அந்த லா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான லாலாம் கிடையாது காப்பிரைட்டுக்கு அகைன்ஸ்ட். இந்த பிரச்சனை தான் தமிழ் ராக்கர்ஸுக்கும் பிரச்சனை இறங்குது. டிஎம்சில அப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் ஒவ்வொன்னா போயிட்டே இருக்குது. நீங்க 2015க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, டொமைன் நேம் அடிக்கடி ரேண்டமா சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2012, 13 வரைக்குமே வந்துட்டு .com இருந்துச்சு. அப்புறம் .net போச்சு. அப்புறம் .in 15, 16க்கு அப்புறம் தான் வந்துட்டு .in அந்த மாரி சைட்டோட அந்த டொமைன் நேம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்த தமிழ் ராக்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடத்துறாங்க. அது என்னதுன்னா 2018ல வந்துட்டு நம்ம விஜய் தேவரகொண்டா நடிச்ச டாக்ஸிவாலா படம் இருக்கு இல்லையா? ஸோ, இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரிஜினல் படம் வந்து 2 1/2 மணி நேரமோ, 2 1/4 மணி நேரமோ தான். ஆனா, இவங்களுக்கு வந்த பிரிண்ட் வந்து 3 1/2 மணி நேரம் எடிட்டிங் டெஸ்க்ல இருந்த ரா ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருச்சு. ஓகேயா? இந்த ரா ஃபுட்டேஜ் கிடைச்சோனே என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு நோட் ரிலீஸ் பண்ணாங்க. "இத நாங்க வந்து வேணும்னு பண்ணல. எங்கள மன்னிச்சுடுங்கன்னு" சொல்லி போட்டு தான் அந்த படத்தையே அவன் ரிலீஸ் பண்றான். இப்பதான் உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் இந்த மாரி பேசுறாய்ங்கன்றது தான். இந்த 2018 இந்த மாரி காலகட்டத்தில இன்னொன்னு நடந்துச்சு. அத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இது நடக்குது நான் சொல்றேனே. இப்ப நீங்க ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒரு பைரேட் பண்றாங்க
பண்றாங்கன்னா, உங்க கைக்கு போறதுக்கு மொத்தம் 3 வழி தான் இருக்கு. 1 அது சினி இண்டஸ்ட்ரிக்காரன் தான் குடுக்கணும். 2வது தியேட்டர்ல இருந்து பிரிண்ட் எடுப்பாங்க. 3வது இவங்களுக்காண்டி இன்னொருத்தன் எடுத்து அனுப்புவான். இந்த 3 காரணம் தான். இதுல டாக்ஸிவாலா வெளிய அவங்க போய் அவன் கையில மாட்டுனதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா, முதல் வகை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க தான். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரின்றத பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப டாக்ஸிக்கான இது. நீங்க அரசியல விட பன்மடங்கு டாக்ஸிக்கான இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு இந்த சினி இண்டஸ்ட்ரி. அதுல எவனோ பிடிக்காதவனா, இல்ல ப்ரொடியூசருக்கு ஆகாதவனா, இல்ல டைரக்டருக்கு ஆகாதவனான்னு தெரியல. இவன் பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டான். இவங்க ரிலீஸ் பண்ணி வேலைய முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் ராக்கர்ஸ் வந்து பிரச்சனை மேல மேல ரொம்ப அதிகம் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, 3 மாசம், 6 மாசம் முன்னாடி தான் டொமைன் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறமா மாசம் மாசம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஒரு சில நேரத்துல ஒரு மாசத்துக்கு 2 இல்ல 3 டொமைன் மாத்திட்டு இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய தலைவலியா போயிட்டே இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, அடுத்து வந்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமான ஒருத்தர் வருவாரு. அவரு அவரு இத பத்தி பேசியிருக்காரா இல்லையான்றது இங்க இருக்கிற நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவர் வந்து யாருன்னா, சவுக்கு சங்கர் வந்து இதுல வராரு. என்னடா சவுக்கு சங்கர் வந்திருக்காரு, நீங்க ரொம்ப இது பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு வெப்சைட்ல போயிட்டு சவுக்கு ஆன்லைன்.com இருக்கு இல்லையா? நீங்க அங்க போய் அங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க லைக்கான்னு தேடுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 ரிசல்ட் காமிக்கும். 2 தமிழ்ல இருக்கும், 2 இங்கிலீஷ்ல இருக்கும். சவுக்கு சங்கர் வந்து என்ன கண்டுபிடிச்சதா சொல்றாருன்னா, அவர் யூசுவலா உளறுவாரு. ஸோ அதே மாரி இங்க என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு கைதி இது கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அது ப்ரொடியூஸ் பண்ண லைக்கா. அந்த லைக்கா தான் தமிழ் ராக்கர்ஸ்ன்ற ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. இவர் ஏன் அந்த குண்ட தூக்கி போடுறாருன்னா, அதுக்கு வந்து அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்துச்சு. பட் அது சீக்கிரமாவே நீர்த்து போயிருச்சு. அது ஏன் அந்த மாரி நிலைமைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாரி நிலைமைக்கு வருதுன்னா, ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட லைக்கா புரொடக்ஷன்.காம் தான் சைட் இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக்கா மூவிஸ்.காம் சொல்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு ஷேடோ சைட் மாரி ஒருத்தன் வச்சிருக்கான். அந்த ஷேடோ சைட்ன்றத நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து தமிழ் ராக்கர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா www.tamilrackers.com சொல்லிட்டு உள்ள போயிடுறீங்க இல்லையா? இது வந்து ஆக்சுவலா நீங்க ஒரு வெப் அட்ரஸ் அடிச்சு நீங்க உள்ள போற விஷயம். ஃபைன். இங்க என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்கன் இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லைக்கா மூவிஸ்.காம்க்கு போயிட்டு, அதுக்கப்புறமா அதுலருந்து ரீடைரக்ட் பண்ணி தான் அந்த சைட் வந்துட்டு இதுக்கு போகுது. தமிழ்கன்னுக்கு போகுது. வெளிநாட்ல. இந்தியால கிடையாது. இந்தியால டைரக்ட்டா தமிழுக்குன்னு போட்டா தமிழுக்குன்னு போயிரும். பட் வெளிநாட்ல அந்த மாரி கிடையாது இல்லையா? ஆல்ரெடி வெப்சைட் பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால அவங்க டொமைன் மாத்த கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, லைக்காமூவிஸ்.காம் அந்த வெப்சைட் நீங்க அடிச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் பண்ணி தமிழ்கன்னுக்கு போகுது. ஸோ, இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, சவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இது வந்துட்டு லைக்கா புரொடக்ஷன் தான் தமிழ் ராக்கர்ஸ். இவங்க வந்து அங்க ரிலீஸ் பண்ணி அந்த காச கொண்டாந்து தான் இங்க வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருந்தாரு. ஸோ, இந்த விஷயம் விஷால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவன சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவங்கள வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க மாரி சமூக குற்றச்சாட்டு வச்சாரு. லேட்டரா அது அந்த விஷயம் நடந்து ஒரு 2, 3 நாள்ல வந்துட்டு லைக்கா வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் தமிழ் ராக்கர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த அந்த டொமைன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் டொமைன் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ, அதனால வந்து அந்த டொமைன் வந்து திருப்பி பப்ளிக் சேலுக்கு வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக்கா வந்துட்டு லைக்காமூவிஸ்.காம் நம்ம பேர்ல வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க. வாங்கி வச்சிருக்க நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தான் வந்து தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிருச்சு. ஸோ, இதுல விஷால் வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு பூஜையும், வடகரியும் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா? படம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆ அப்போ கூட நான் இங்கிட்டு காரைக்குடி பக்கத்துல வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய ஹோட்டல். இப்ப அந்த ஹோட்டல் கிடையாது. அந்த ஹோட்டல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஷால் வந்து அந்த பூஜை பட ஷூட்டிங்காண்டி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவில வந்து என்னன்னா, லோக்கல் டிவி சேனல் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லோக்கல் சேனல் டிவில என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, வடகரி படம் ஓடிக்கிட்டு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நார்மலா படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள்ல அந்த லோட்டஸ் பிரிண்ட் இருக்கு இல்லையா? லோட்டஸ் ஹெச்டி பிரிண்ட் இருக்கு இல்லையா? அந்த பிரிண்ட் அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இத பார்த்தோனே என்ன பண்றான், டக்குனு நேரா வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கிற அந்த காரைக்குடி இங்கிட்டு வெளிய இருக்கிற மத்த டவுன் சைட்லாம் இருக்கிற எல்லா கடையும் ரைடு அடிச்சு போலீஸ்க்கு எல்லாம் புடிச்சு கேஸ் எல்லாம் போட்டு பெரிய சிக்கலாயிடுச்சு. எந்தெந்த படம் வச்சிருக்க? எந்த கத்தியா பூஜை எடுத்துட்டாங்க. உங்க கடையா? சொந்த கடையா?
வெளியில போஸ்ட் கூட்டிட்டீங்களா ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்குறேன் கூப்பிட்டு டேய் பதில் சொல்லு அவ்வளவு தெரியுமா உனக்கு? நான் ஒரே நிமிஷம் ஹலோ கத்தி பூஜை அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜீவா இருக்கா? எத்தனை CD வச்சிருக்க? இது இல்ல இப்ப கத்தியும் பூஜையும் எத்தனை CD வச்சிருக்க? அவ்வளவுதானா? எங்க இது வாங்குன? அதெல்லாம் சாஸ்ல சார் அதெல்லாம் சாஸ்ல சார் சொல்லிடலாம். நீங்க ஆனந்த் போன் பண்ணுங்க. ஆனந்த் போன் பண்ணுங்க. ஆனந்த் போன் பண்ணி அவர் அங்க இருந்து சாஸ்ல இருந்து ஆள் வர சொல்லுங்க. சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிட்டோம். விவேக் கூப்பிட்டு பேசுங்க. குமாரன் ஏய் எத்தனை சீடி இங்க எடுத்து மேல வச்சிரு. டக்குனு இல்ல நாங்க எடுக்க வேண்டியது வரும். போலீஸ் வந்தாங்க. ஹலோ தைரியமா போட்டு வைக்கிறான் பாருங்க. என்ன தைரியம் உனக்கு? பசங்க வரையா நீங்க நம்ம எம்என் மீட்டிங் இருக்கு கஷ்டப்பட்டு நான் படம் எடுத்தா நீ வந்து போஸ்ட் விட்டு நீ நம்ம சந்தை கடை இருக்குங்க சந்தை கடை அது போஸ்ட் சந்தை கடை செக் போஸ்ட் பக்கத்துல ஒரு வீடியோ கடையில வந்து திருட்டு வீசி வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. தெரியுமா இல்லையா? நீ சொல்லு. இப்போ எஸ்ஐ வந்து வியாபாரம் பண்றியா? வியாபாரம் பண்றியா? நடிகர் விசாரணை உள்ள இருக்காரு. கடையில வியாபாரம் பண்றியா? இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து உன் நகை எடுத்தேன்னா நான் ஜெயிலுக்கு தானே போவேன். தெரியல அது. நான் உன் வீட்டுக்கு வந்து ஆமா செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட் செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட் கரெக்ட்ல. இப்போ நீ கடை முன்னால மலை செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட் கடையில கார நிறைய நின்னு என்னம்பளை மார்க்கெட் ஏப்பா மணி போட்டுட்டு சொல்லப்பா. யாரு இல்ல ஓ தொடங்க. அவர் குமாரன் வெளிய இருக்கிறாப்டி அதான் போன் பண்ணி சொல்லு வெளிய இருக்கிறாங்க சொல்றாரு. பல்லடம் ரோட்ல சந்தப்பேட்டைன்னு ஒரு இடம் திருப்பூர்ல இப்போதான் பூஜை படத்தோட தியேட்டர் பயணம் நேற்று மதுரையில் தொடங்கி இன்னைக்கு திருப்பூரில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நான் கிளம்பி வந்தேன். போகிற வழியில் இந்த கடையில் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன், பூஜை திரைப்படத்தோட போஸ்டர். சரி ஒரு டவுட்டில் வண்டியை யூட்டர்ன் எடுத்து மேனேஜர் அனுப்பி சிடி கிடைக்குதான்னு விசாரிக்க சொன்னேன். உள்ளே இருக்கிற கடைக்காரர் வந்து சிடி கொடுத்தாரு 50 ரூபா. கத்தி படமும் பூஜை படமோட திருட்டு விசிடி வந்து உள்ளே இருக்குது. உள்ளார வந்து கத்தி போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்த உடனே என்னன்னா அவர் தைரியமாக விற்கிறாருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா போஸ்டரே வந்து போட்டு விற்றுன்னு இருக்காருன்னா ரொம்ப நாளாக பண்ணின்னு இருக்காரு. போலீஸ்க்கு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி போலீஸ்க்கு. இந்த திருட்டு விசிடி விஷயம் வந்து இது இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் ஹேஸ் டு பி ஸ்டெப்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன், நெசசரி ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன். அவர் கடைக்காரர்கிட்ட கேட்டால் இது ஒரு குற்றம்ன்றதே தெரியாமல் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. பட் உள்ளார பார்த்தீங்கன்னா அத்தனை திரைப்படத்தோட திருட்டு விசிடி உள்ளார இருக்குது. பூஜையும் கத்தி திரைப்படம் வந்து 5 நாள் தான் ஆச்சு. 5 நாள்லேயே வந்து திருட்டு விசிடி வந்து இந்த இடத்துல விற்கிறாங்கன்னா இன்னும் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டிலும் மற்ற ஸ்டேட்லையும் விற்கிறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து பதிவு பண்ணுன்றதுக்காக தான் மறுபடியும் ஒரு முயற்சி. இதுதான் நடந்தது. போலீஸ் வில் டேக் நெசசரி ஆக்ஷன். தேங்க்யூ. அது மேற்கொண்டு என்னென்ன கடையில் இருக்குன்னு நான் மட்டும் தேடணும்னு அவசியம் இல்லை. பார்க்குறவங்க நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் உதவுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா ப்ரொடியூசர் எலெக்ஷன்ல பங்கேற்றுட்டு அப்புறம் நிறைய அடி வாங்கிட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம தெரியும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டுங்க. தமிழ் ராக்கர்ஸ் வந்து யாராலையும் அழிக்க முடியாம இருந்த ஒரு வெப்சைட்டு எதனால காணாம போச்சுன்றதுக்கான முக்கியமான ரீசன் யாருன்னா நம்ம அமேசான் தான் காரணம். ஏன்னா அமேசான் வந்து ஒன்ஸ் இந்த 2018-90க்கு அப்புறம் வந்து ஓடிடியோட இது வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ மக்கள்லாம் ஓடிடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி ஒரு மணி நேரத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா குவாலிட்டிலையும் கிடைக்குது இல்லையா? அது எப்படி கிடைக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதாவது ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா பைத்தான்ல எழுதுவாங்க. பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அந்த பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ
நீங்க வந்து இப்ப YouTubeல ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு உள்ள போய் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ண உடனே வீடியோ ப்ளே ஆகாம பாஸ் பண்ணீங்கன்னா, கீழ வந்து ஒரு மைல்டா ஒரு கிரே கலர் மாரி லைன் வந்து ஒண்ணு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு பேரு தான் ஆக்சுவலா பஃபரிங். ஏன்னா, நீங்க வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரீமிங்ன்ற ஒண்ணு வந்து ரியல் டைம்ல நடக்கவே நடக்காது. அது வந்து ஒரு முடிஞ்சு போன இடத்துல தான் நீங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சு போன இடம் நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கன்டென்ட் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. நீங்க அதத்தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர வந்துட்டு, ரியல் டைமா நீங்க அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கிறதே கிடையாது. ஸோ, இதே தான் பைரேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பைதான் ஸ்கிரிப்ட் மூலியமா வந்துட்டு ஒரு டிவைஸ வந்து அவங்க எமுலேட் பண்றாங்க. இப்ப நீங்க PlayStation கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பீங்க இல்லையா? முன்னாடி வந்து PS2 இருந்தா விளையாட முடிய நிலைமை இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு 2 ஜிபி கிராபிக்ஸ் இருக்கிற ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா, நீங்க அழகா அதிலேயே வந்து எமுலேட் பண்ணி, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த எமுலேட் பண்ற என்ன பண்றீங்கன்னா, நீங்களே விர்ச்சுவலா வந்து PS2 வந்து பில்ட் பண்றீங்க. சிஸ்டத்துல பில்ட் பண்ணி, அது மூலியமா நீங்க வந்து சிடி, ISO போட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களே ஒரு டிவைஸ வந்து விர்ச்சுவலா சிஸ்டத்த கிரியேட் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு அந்த படத்த வந்துட்டு பஃபரா விடுவாங்க. ஸோ, அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பஃபரே வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ண ஏத்த மாரி குடுத்துருவாங்க. ஸோ, ஸ்கிரிப்ட் மூலியமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். ஸோ, டவுன்லோட் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு இவங்க என்கோட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்பானுங்க. அதனால தான் உங்களுக்கு 1 மணிக்கு 1 1/2 மணி நேரத்துல வந்துருது. இங்க Amazon வந்து ஏன் இங்க தமிழ்நாட பொறுத்தவரை ஏன் ஏன் இந்த அளவுக்கு தமிழ் ராக்கர்ஸ் மேல கோவமா இருந்தாங்கன்னா, இப்ப நீங்க சொல்லலாம். ஏன் அப்ப வந்து நீங்க இன்டர்நேஷனல் பைரேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. பைரேட் பேயா இருக்கட்டும், ஒய்டிஎஸ்ஸா இருக்கட்டும், ரேர் பிஜியா இருக்கட்டும். ஸோ இவங்கலாம் வந்துட்டு பைரேட் பண்றாங்க. இவங்கலாம் வந்துட்டு பைரேட்டிங் சைட் இருக்கு. பைரேட்டிங் சைட்ஸ் இருக்கு. அங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம ஏன் இவங்கள தூக்குனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஆட்டோமேட்டிக்கா போட்ட காச வந்து எடுத்துருவாங்க. பட் இங்க தமிழ் மார்க்கெட்டும் பொறுத்தவரைக்கும் ஓடிடி அந்த அளவுக்கு பூம் ஆனாலும் அதோட மார்க்கெட் ரேட்டும் கம்மி. அவங்க குடுக்குற விலையுமே வந்துட்டு அதிகம். இந்த கன்டென்ட்க்கு மீறி தான் காசு குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, Amazonல வந்துட்டு தமிழ் டப்டு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஆனா, தமிழ் மூவிஸ் அதிகமா கிடைக்காது. இது ஏன்னா வந்துட்டு, அதெல்லாம் வந்து Netflixல அதிகமா இருக்கும். அங்க வந்து டப்டு கலெக்ஷன் கம்மி. ஆனா, ஒரிஜினல் தமிழ் மூவிஸ் வந்து அங்க அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்குதுன்னா, நம்ம சன் டிவியும், Netflixம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ, அதனால இங்க வந்து அவங்களுக்கு வந்து கன்டென்ட் வந்து அதாவது ரீஜினல் கன்டென்ட் வந்து தமிழ் வந்து Netflixல அதிகமா இருக்கும். அதே மாரி ரீஜினல் டப் கலெக்ஷன் வந்து Amazonல ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, அதனால இவங்களுக்கு வந்து அந்த போட்ட காசு எடுக்க முடியல. ரொம்ப ஆல்ரெடி நட்டமா தான் போயிட்டு இருக்குது. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, டிஎம்சில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுவும் வந்து கம்ப்ளைண்ட் வரிசையா போயிட்டே இருக்குது. ஸோ, ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து போகுது. இவங்க Netflix அனுப்புறாங்க, Amazon அனுப்புறாங்க, Disney ஒரு பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க. Disneyயும் கேஸ் போட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ, இந்த மாரி பிரச்சனை வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டிஎம்சிய வந்து ஒரு வேர்டிக்ட் மாரி குடுக்குறாங்க. ஸோ, அத என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ்ன்ற பேர்ல வந்த இனிமே எந்த வெப்சைட்டுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த தமிழ் ராக்கர்ஸ்ன்ற பேரையே வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸ வந்துட்டு சூரிய ரிப்போர்ட்ருக்கு ஒரு 2, 3 ஒரு 1 ஹார் 1 1/2 வீக்ஸ் முன்னாடியே வந்துட்டு தமிழ் ராக்கர்ஸ் வந்து மொத்தமா இன்டர்நெட்ட விட்டு வெளிய போயிடுச்சு. சரி, இப்ப நீங்க என்ன நினைக்கலாம்னா, சரி தமிழ் ராக்கர்ஸ் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்க இது நினைச்சுட்டு இருப்பீங்க. ஸோ, அப்பதான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸ் போச்சு. ஒன் தமிழ் எம்பி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒண்ணு அதுக்கு பேரலலா ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு பேஸ் தான் அதிகமா போட்டு படம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தான் இருக்கும். அப்புறம் தான் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாரி போயிட்டே இருக்கும். ஃபைல் அந்த மாரி தான் போட்டுட்டு இருப்பான். ஒன்ஸ் இவங்க போன பிறகு இவங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழுக்கு மாறிடுறாங்க. மூவி ரூல்ஸ்ன்றது வந்துட்டு ஒன் தமிழ் எம்பியா மாறி அவங்க சர்வீஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, தமிழ் பிளாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் முழுசா உருவாகுது. ஸோ, அந்த தமிழ் பிளாஸ்டர்ஸ் வெப்சைட் வந்து யாருன்னா, அவங்க ஏன் தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு தப்பா பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ, ஆனா உண்மை என்னன்னா அவங்க தமிழ் ராக்கர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ, இந்த மாரி வந்துட்டு இப்ப வரைக்கும் இந்த 2 வெப்சைட் ஒண்ணு இருக்குது. 3வதா ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா தமிழ் வாத்தின்னு சொல்லிட்டு. தமிழ்வாத்தி.சைட். ஸோ, இங்கேயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. பட் அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி தமிழ் ராக்கர்ஸ் போகும்போதே சேர்ந்து அடி வாங்கி போனவங்க அவங்க தான். ஒரு 1 1/2 வருஷமா இல்ல. இப்பதான் ரீசென்ட்டா ஒரு 7 to 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த தமிழ் ராக்கர்ஸ்னால விஜய் நம்ம அருண் விஜய் சொல்ற மாரி எல்லாம் நாசமா போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா,
கிடையவே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா தான் 90% நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப நீங்க ராட்சசன் மூவி படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த படத்த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருப்பீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அது நடிச்சது விஷ்ணு விஷால். ஸோ ஆப்வியஸ்லி பெரிய ஆக்டர் கிடையாது. வெண்ணிலா கபடி கோவுக்கு அப்புறம் அப்புறம் இன்னொன்னு குள்ளநரி கூட்டமா ஏதோ ஒண்ணு நடிச்சான். ஏதோ ஒரு பேர் இன்னொரு படம் நடிச்சான். பேர் மறந்து போயிட்டேன். அது படம் நல்லாருக்கும். ஸோ போலீஸ் கதையா இருக்கும்ல. அதுக்கப்புறம் நடிச்ச படம் எந்த படம் பெருசா ஓடல. அந்த கட்டத்துல வரும்போது தான் இந்த படம் வந்துச்சு. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ் ராக்கர்ஸ் தான். தமிழ் ராக்கர்ஸ்ல ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் பார்த்தாங்க. நெறைய வசூல் வந்துச்சு. அதே மாரி இன்னொரு படம் வந்து என்னதுன்னா வந்துட்டு கேஜிஎஃப். ஸோ இந்த கேஜிஎஃப்ன்றது நான் ஏன் சொல்றேன்னா வந்துட்டு ஆக்சுவலா கேஜிஎஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து எங்க ஹிட் ஆச்சுன்னா வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப புடிச்சுச்சு. அப்போ வந்து தியேட்டர்ல சொன்னாங்க. பட் அது தியேட்டர்ல வந்து அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு காரணம் யாருன்னா வந்து நம்ம விஷால் தான். ஏன் விஷால்னு சொல்றேன்னா, அந்த படத்த எடுத்தது விஷால் தான். அந்த படத்த எடுத்தது மீன்ஸ் அதோட தமிழ்நாடு ரைட்ஸ் எடுத்தது விஷாலு. ஆனா அந்த படத்த வந்து அவன் வந்து ஒழுங்கா பப்ளிசிட்டி பண்ணவே இல்ல. அதுக்கு சரியான ப்ரமோஷனும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஸோ அதாலேயே அந்த படம் வந்துட்டு அங்க இதாயிருச்சு. ஒன்ஸ் அது ஓடிடிக்கு வரும்போது தான் மக்கள் வந்து தியேட்டர் பைரேட்டட் பார்த்தாங்க. பட் இப்ப செகண்ட் பார்ட் தியேட்டர்ல வந்து பார்த்தாங்க இல்லையா? அதேதான். அதே மாரி தான் பாகுபலியும் சொல்லிட்டு. ஸோ பாகுபலி என்னன்னா ஃபர்ஸ்ட் யாருமே போய் பார்க்கல. அப்புறம் தியேட்டர் பிரிண்ட் பார்க்கும்போது இது தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க. அதே மாரி தான் 2.0 2.0 வந்துட்டு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. நீங்க வந்து 2.0 படத்த வந்துட்டு நீங்க தமிழ் ராக்கர்ஸ்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அவன் போட்டிருப்பான். நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனே ப்ரமோட் பண்ணியிருக்கான். அவன் போட்ட ஒரே படம்ன்றது அது ஒண்ணே ஒரு படம் மட்டும் தான் தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்லி போட்டது தான். ஓகேயா? சரி தமிழ் ராக்கர்ஸ பத்தி ஏன் அவ்வளோ முட்டு குடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ் அவ்வளோ கெட்டவங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு நியூ ஃபேஸஸா வந்து நடிச்ச ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் பேர் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. தேடி பார்த்தேன் இப்போதைக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா நான் உங்க சர்வர்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ அந்த படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆயி 2 நாள் ஓடவே இல்ல. 3ஆம் நாள்லருந்து நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணி படம் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி படம் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, படம் வந்து ஆல்ரெடி பைரேட் சைடு வந்துருச்சு இல்லையா? உடனே இந்த டைரக்டர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸுக்கு வந்து வீடியோ போடுறாரு. இந்த மாரி நீங்க எடுத்துருங்க. இப்பதான் எங்களுக்கு படம் இதாகுது. நீங்க 1 மாசம் கழிச்சு கூட அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னான். ஓகே. சொன்ன அந்த விஷயம் நியூஸ்க்கு வந்து 1/2 மணி நேரத்துல அந்த படம் வந்து தமிழ் ராக்கர்ஸ்ல கிடையவே கிடையாது. தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறமா அந்த படம் ஹெச்டி வந்து 1 மாசம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணான் தமிழ் ராக்கர்ஸ். அதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்ல. அதே டெக்னிக்க பயன்படுத்தி தான் நம்ம தனி ஒருவன் படத்தையும் தியேட்டர் பிரிண்ட்லேருந்து கொஞ்சம் தூக்குனானுங்க. சைட்லேருந்து தூக்குனதும் அதே தான். அந்த சைபர் செல் வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல. அதான் உண்மை. இந்த இத புடிச்சு தான் அங்கிட்டு தனி ஒருவன் டைரக்டரும் அதே வேலைய பண்ணி எடுத்துட்டாரு. ஓகேயா? இப்ப இப்ப இங்க நம்ம அருண் விஜய்துக்கே வருவோமே, அவன் சொல்ற மாரி அவங்க வந்து வெப்பன் வச்சு பண்றாங்க. இல்ல இது வச்சு பண்றாங்கன்னு மீன்ஸ் அந்த சீரிஸ்க்காண்டி ஒரு மிகைப்படுத்தி சொன்ன விஷயமானே தவிர வந்துட்டு, அது வந்து அந்த அளவுக்கு உண்மைலாம் கிடையவே கிடையாது. இது ஏன் நான் வந்து இவ்ளோ உனக்கு எப்புட்றா தெரியும் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் தமிழ் பிளாஸ்டர்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு மாடரேட்டர் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவரோட நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. ஸோ ஒரு படத்த நம்மளும் ஆப்வியஸா வந்து படம் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் அது சும்மா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவர்ட்ட வந்து பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஸோ அந்த மாரி பேசணும். அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, "இல்லப்பா நாங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து டோரண்ட் வந்து நாங்க மெயின்டெயின் பண்ணணும்னா எங்களுக்கு வந்து காசு வந்து பயங்கரமா செலவாகும். எங்களால அந்த இத வந்து பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நாங்க என்ன பண்றோம்னா, இந்த பெட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பெட்டிங் ஆப்ஸ் ஆட் மூலியமா தான் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்குது. அதனால தான் நாங்க வந்து சீட் பாக்ஸ் வந்து போட்டு என்னால பார்க்க முடிஞ்சுகிட்டு இருக்கு. அதே மாரி இந்த ஃபேன் டப்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி குடுப்பாங்க. நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட பெர்சன்ட் ஒரு ஷேர் மாரி எங்களுக்கு வந்துரும். பிட்காயின்ல தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பிட்காயின் இந்த மாரி கிரிப்டோ கரன்சில மட்டும் தான் அவங்க ட்ரேடிங் போயிட்டு இருக்கும். தேர் இஸ் நோ கேஷ், நோ பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாரி மோட்ல தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஓகேயா? பட் இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாடரேட்டர் இருக்க மாட்டாரு. அவர் அப்பயே வெளிய போயிட்டாரு. ஸோ ஆமா. அப்ப முடிஞ்ச ஒரு 2, 3 மாசத்திலேயே வந்துட்டு அந்த வெப்சைட்ல நெறைய சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ மாடரேட்டர் 3 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் தான் மாடரேட்டர்ன்னு சொல்லி ஒருத்தர் தான் இருக்காரு. முன்னாடி 2, 3 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இந்த அளவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு டவுட் வரும். தமிழ் ராக்கர்ஸ் திருப்பி வரவே வராதான்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இல்லையா? 2021 ஓகே. 2021லயும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ்ன்ற கிட்டத்தட்ட இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 44,00,000 பேர் வந்து தேடி இருக்காங்க. அந்த பேர கரெக்ட்டாவோ இல்ல தப்பாவோ தேடி இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா,
உங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸ் வந்து திருப்பி வந்தாங்க. நீங்க கேட்கறது உண்மதான். அவங்க எல்லாருமே திருப்பி வந்தாங்க. அவங்க எந்த பேர்ல வந்தாங்கன்னா, வேர்ல்ட் ராக்கர்ஸ்ன்ற பேர்ல வந்தாங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ரூஃப் காட்டணும்னா, அது வேபாக் மிஷின்ல கிடையாது. பட் அதுல இருந்து நான் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணேன். வேணா அந்த ஃபைல் வேணா உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா டிஸ்கார்ட்ல போடுறேன். நீங்க வேணா பாருங்க. தமிழ் ராக்கர்ஸ் வந்து இதுல வந்தாங்க. எதுல வந்தாங்கன்னா, திருப்பி தமிழ் ராக்கர்ஸ் 2.0ன்னு சொல்லிட்டு www.worldrockers.net ஸோ அந்த வெப்சைட் பேர்ல தான் வந்தாங்க. நானும் போய் 2வது நாளே போய் பார்த்து ஜாயின் பண்ணி 2, 3 நாள் ஒரு ஒரு 1 வாரம் என்னமோ வந்துச்சு. 1 வாரமோ 2 வாரமோ வந்துச்சு. கரெக்ட்டா RRR மூவி ரிலீஸ் ஆகுற டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் சைட்ட வந்துட்டு நாங்க வந்து மெயின்டெயின் பண்றோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க. வரவே இல்ல. ஸோ இந்த மாரி நிலைமையில தான் தமிழ் ராக்கர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் திருப்பி வருவாங்க. எப்போ வருவாங்கன்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வேற மாரி ஒரு மெத்தடு போயிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. இப்ப இந்த அகைன் நம்ம இந்த சீரிஸ்ல பார்ப்போமே. அவங்க சொல்ற மாரி இவங்க சீரிஸ்ல காமிச்சாங்க இல்லையா? ஃபைனல் எபிசோட் காமிச்சாங்க இல்லையா? அது வந்து மிகப்பெரிய தப்பு ஒண்ணு இருக்குது. ஆக்சுவலா ஒரு படத்த நீங்க வந்து பைரேட்டட் சைட்ல டவுன்லோட் பண்றீங்கன்னா, அது வந்து பைரேட் பேர அந்த ஃபைல் நேம் அது என்ன குவாலிட்டின்னு சொல்லிடலாம். இப்ப டிவிடி எஸ்சிஆர்ன்னு போட்டிருந்தாங்கன்னா, ஜென்ரலா தியேட்டர் பிரிண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ராப்பர் ஹெச்டி ரிப்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அது வந்து என்னதுன்னா வந்துட்டு தியேட்டர்ல இருந்து எடுத்த ஹையஸ்ட் குவாலிட்டியான பிரிண்ட் தான் ப்ராப்பர் ஹெச்டி ரிப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஒரு படத்தோட ஒரிஜினல் குவாலிட்டி எப்படி சொல்றதுன்னா, நீங்க எல்லாருமே இரவு நிழல் படத்த வந்து பார்த்திருப்பீங்க. தியேட்டர்ல பார்த்திருப்பீங்களோ, இல்ல பைரேட்டட் சைட்ல பார்த்திருப்பீங்களோ. நீங்க அந்த சைட்ல போய் பார்க்க போனீங்கன்னா, அந்த படம் ஸ்டார்ட்டிங்ல ஓடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நெறையா இதெல்லாம் சர்டிஃபிகேட் காமிப்பாங்க இல்லையா? அத நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 685 ஜிபி சைஸ்ல அந்த படம் இருக்கும். ஓகே. நீங்க நல்லா தெளிவா பார்த்துட்டுருப்பீங்க. 685 ஜிபி அந்த படத்தோட சைஸ் மட்டுமே இருக்கும். அதுதான் அந்த படத்தோட மாஸ்டர் ஃபைனல் காப்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் சென்சார் போர்டுக்கு போகும். அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் ஒரு படத்தோட சைஸ் வந்து அந்த அளவு வருதுன்னா, அவங்க யூஸ் பண்ற கேமரா, அது எடுத்துக்கிற பிட் ரேட்ன்னு சொல்லிட்டு அந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ பிட் ரேட்டு அதே மாரி அது ஃப்ரேம்ஸ் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஃப்ரேம் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப சினிமா ஷூட் பண்ற கேமராலாம் அரவுண்ட் ஒரு 8K ரெசல்யூஷன்லயே ஒரு 120 எஃப்பிஎஸ்க்கு போற அளவுக்கு ஒரு அட்வான்ஸான கேமராலாம் இன்னும் நெறைய வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு 8K ஒரு 30 இல்லன்னா 60 எஃப்பிஎஸ்ல எடுத்திருப்பாங்க. அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இந்த ஃபைனல் ரா எடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ரிலீஸ் ஹாலிவுட் படம்லாம் இருக்கு இல்லையா? நீங்க அங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த படம்லாம் வந்துட்டு ப்ளூரே ரீமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்ன கான்செப்ட்னா, அந்த ஒரிஜினல் ஃபைல்ல இருந்து 4Kக்கு டவுன் பண்ணுவாங்க. அந்த பிட் ரேட்ட குறைச்சு டவுன் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு அரவுண்ட் அந்த ஃபுட்டேஜ் மட்டுமே ஒரு 40 ஜிபி வரும். அதே இது நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 22, 23 அந்த ஜிபி வரும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ ஜிபி வருது இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு அன்டச்டு ஹெச்டி ஏவிசின்னு சொல்லுவாங்க. ஹெச்டி ஏவிசி அந்த மாரி ஹெச்இவிசி அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு அத என்கோட் பண்ற அந்த வீடியோவோட ஃபைல் ஃபார்மேட் நேம். நீங்க ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைடர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து படத்த அப்லோட் பண்ணுவான் இல்லையா? அந்த படத்த அப்லோட் பண்றது காமிக்கிற விஷுவலும் தப்பு. அந்த படத்த எடிட் பண்ண விஷுவலும் தப்பு. நான் ஏன் அத சொல்றேன்னா, அந்த ப்ராப்பர் ஹெச்டி ஒரு படத்தோட மாஸ்டர் காப்பி கிடைச்சுச்சுன்னா, உங்களால கிட்டத்தட்ட ஒரு ப்ளூரே டிஸ்க்கையே உங்களால அசால்ட்டா ரெடி பண்ணி குடுக்க முடியும். ஏன்னா, அந்த மாஸ்டர் காப்பின்றது ஒரு சீக்கிரம் கிடையாது. அதுவே ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அவன் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ஹெச்டி ரிப்ல குடுப்பான். ப்ராப்பர் ஹெச்டி ரிப்ன்றது தியேட்டர்ல கிடைக்கிற அதிகபட்ச குவாலிட்டி. தியேட்டர்ல இருந்து ஸ்க்ரீன்ல எடுக்கிற அதிகபட்ச குவாலிட்டி. ஓகே. அந்த அதிகபட்ச குவாலிட்டி எப்படி கிடைக்கும்னா, நம்ம லாங்குவேஜ்ல இருக்காது. அந்த அந்த கிரெடிட் ஸ்டார்ட்டிங்ல போற டைட்டில் எல்லாமே நம்ம இதுல கிடைக்காது. இது நீங்க எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, படத்தோட தியேட்டர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆந்திராலயோ, கர்நாடகாலயோ எடுத்திருப்பானுங்க. ஸோ அந்த பிரிண்ட்டும் இங்க இருக்கிற ஆடியோ வச்சு தான் காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாரி நிலைமை தான் போயிட்டு இருக்குது. இவங்க வந்து அதையும் தப்பா காமிச்சுட்டானுங்க. அப்புறம் மூவி என்கோடிங்ன்றது வரும்போது என்னதுன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது வந்து MKV டூல்நெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. FFmpeg யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் 2, 3 சாஃப்ட்வேர் இருக்குன்னா, நார்மல் வீடியோ எடிட்டிங்ல போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பைரேட்டர்ஸ் வந்து எத யூஸ் பண்ணுவாங்கன்னா, MKV டூல்நெக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலருந்து உங்களுக்கு வந்து NKV ஃபார்மேட்டும் கிடைக்கும். ஸோ NKV ஃபார்மேட்ன்றது வந்து என்ன சொல்றதுன்னா, அதுல வந்துட்டு ஒரு வீடியோ ஃபைல் இருக்கும். ஆப்வியஸ்லி படத்த பார்க்க போறோம். அப்புறம் வந்துட்டு ஒரு மல்டி லாங்குவேஜ் படம்னா, அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அந்த மாரி நெறைய லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் வந்து சப்டைட்டில் வச்சிருப்பாங்க. அத வச்சு ஈஸியா என்கோட் பண்றதுக்கு அதுதான் தேவைப்படும். ஸோ இப்படிதான் ஒரு படம் என்கோட் பண்ணுவாங்களே தவிர, அது காட்டுற மாரி ஏதோ ஒரு ஃபைல் ரெண்டர் ஆகுறது அந்த மாரி ஆகாது MKV டூல்நெக்ஸ்ல. அதுவும் தப்பு. ஸோ இவங்க வந்து எஃபோர்ட் போட்டுருக்காங்க. எஃபோர்ட் தப்புன்னு சொல்லல. ரைட்டா? ஆனா அதே நேரத்துல வந்துட்டு தப்பா காமிக்கிறதுன்றது நீங்க அது ஒரிஜினலா
காமிச்சாலுமே நெறைய பேருக்கு புரியாது. ஏன்னா, அது என்கே யூஸ் பண்றது ஈஸி. அந்த ஆடியோ சிங்கிங்ன்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆற படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது அதோட ரன் டைம் பாருங்க. அதே இது வந்து அதே படத்த வந்து ப்ளூரே ரிலீஸ் ஆகும்போது ரன் டைம் பாருங்க 2க்கும் வித்தியாசம் இருக்கும். ஆடியோ ஃபைலும் அதுக்கேத்த மாரி கொஞ்சம் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ தள்ளி போயிருக்கும். இல்ல நடுவுல சீன்ஸ கட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன படம் சொல்லலாம்னா, இப்ப நீங்க பேட்மேன் சூப்பர்மேன் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அத நீங்க வந்துட்டு அமேசான் ஓடிடில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 1/2 மணி நேரம் படம் இருக்கும். ஓகேயா? அதே படத்த நீங்க வந்து ப்ளூரேல எக்ஸ்டெண்டர்ல பார்க்கணும்னா 3 மணி நேரம் அந்த படம் இருக்கும். ஸோ இதான் அந்த வித்தியாசம். அதுக்கேத்த மாரி வந்து ஆடியோ சிங்க் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் இவங்க சிங்க் பண்ணுவானுங்க. இல்லன்னா ஒரு சில நேரம் வந்துட்டு ஃபைல வந்துட்டு அவங்களே குடுத்துருவாங்க. அந்த டிஸ்க்லயே வந்துரும். ஸோ இந்த பேட்மேன் சூப்பர்மேன் படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்களே வந்து ஃபைல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த மாரி தான் ஃபைல் ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த மாரி மெத்தட்ல தான் அவங்க என்கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இவ்வளவு நேரம் இத பார்த்துட்டோம். தமிழ் ராக்கர்ஸ் திரும்பி வருவாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, வருவாங்க. பட் முன்ன இருந்த சப்போர்ட் உங்களுக்கு இப்ப கிடையவே கிடையாது. கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். இது ஏன் நான் சொல்றேன்னா வந்துட்டு, இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, திருடுனா தப்பு. திருடுனா தப்பில்ல. ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து வர்றதுனா, இப்ப இங்க இருக்க டெலிகிராம் சேனல்ஸ் வந்து பயங்கரமா வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த லாக்டவுன்ல வந்துட்டு படத்த அப்லோட் பண்ண ஆரம்பிச்சப்போ, ஒரு சில பேர் பழைய ஒரு சில விட்டுட்டானுங்க. இப்ப அதையே புடிச்சு நெறைய பேர் நெறைய குரூப் நெறைய வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ்லயோ, தமிழ் பிளாஸ்டர்ஸ்லயோ இல்ல ஒன் தமிழ் எம்மிலயோ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அத அப்படியே காப்பி பண்ணிட்டு டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரிஜினலா ரிப் பண்றாங்க இல்லையா? ஆக்சுவலா வந்துட்டு தமிழ் ராக்கர்ஸ்லயும் ரிப் பண்ணி போடுவாங்க. ரிப் பண்றது மீன்ஸ் நாளைக்கு ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணாங்கன்னு இல்லையா? அந்த ப்ராசஸ் அவங்களும் பண்ணுவாங்க. அதே மாரி நெறைய இண்டி அப்லோடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இண்டி அப்லோடர்ஸ்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது? அவங்களே ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருப்பாங்க. அவங்களே அத வந்து ரிப் பண்ணி, அவங்களே என்கோட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ இவங்க என்கோட் பண்ணி இவங்க வந்து டெலிகிராம் தான் வச்சுட்டு இவங்க தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காப்பி கேட்ல நெறைய பேர் இருக்காங்க. தமிழ் பிளாஸ்டர்ஸ்ன்ற பேர்ல சொல்லி ஆரம்பிப்பானுங்க. அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்ன்ற பேர்லயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2, 3 டெலிகிராம் சேனல் இருந்துச்சு. ஒவ்வொன்னும் 1 மில்லியனு, 2.5 மில்லியனு, இன்னொன்னு 8 மில்லியன் பேஸ் இருக்கிற டெலிகிராம் சேனல் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபைல ஒண்ணொன்னா திருடி போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இங்க ஃபைல் வரும், எடுத்து போடுவான். இப்ப வந்துட்டு அங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? சீட் பாக்ஸ் ரன் பண்றதுக்கு வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் தான் இருக்கிறதுலே பயங்கரமான காசு ஜாஸ்தி. பிளஸ் அவங்க வந்துட்டு வெப்சைட்டுக்கும் சர்வர் வைக்கணும். ஏன்னா நீங்க பார்க்குற அந்த ஸ்கிரீன்ஷாட்டு, அந்த போஸ்டரோட லிங்க்கு, அப்புறம் ஒவ்வொரு பேஜா கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாமே ஒரு சர்வர் மெயின்டெயின் பண்ணணும். அந்த சர்வரும் வந்துட்டு பப்ளிக் கவர்மெண்ட்ல இல்லாம தெரிஞ்சாம பார்த்து வைக்கணும். அத தெளிவா மெயின்டெயின் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து காசு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அது மூலியமா வந்துட்டு அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரேட் பண்ணா என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆட் மூலியமா தான் வரணும். பட் இப்ப இவங்க 2 வெப்சைட்டுமே அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பெட்டிங் ஆப்ஸே வந்துட்டு காச வாரி வாரி ஒரு படத்துக்கு எப்படியும் 2,00,000 இல்ல 3,00,000 கிட்டத்தட்ட குடுத்துருவானுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மினிமம் ஒரு 3 மாசத்துக்கான சீட் பாக்ஸ் ரேட்டாவது அவங்க வந்து பேர் பண்ணிருவாங்க. ஏன்னா வாரம் வாரம் வருது இல்லையா? ஒரு படத்த வச்சு 3 மாசம் பேர் பண்ண முடியும். 1 மாசம் அவங்க வந்து அந்த அவங்களோட ரிலீஸ் பண்ற பிரிண்ட் ரிலீஸ் பண்ணாலே போதும். 1 மாசம் வந்துட்டு அவங்க அந்த ஆட் வச்ச பிரிண்ட் ரிலீஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இயர்லி உங்களுக்கு வந்துருச்சு. பட் அப்ப கிடையாது இல்லையா? ஸோ தமிழ் ராக்கர்ஸ் அழிஞ்சதுக்கு அதுவுமே காரணம் தான். ஏன்னா அப்போதான் அந்த ஆட் பிளாக்கரும் டெவலப் ஆகி வந்துச்சு. சைட்ல ப்ரௌசர்ல ஆட் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா அவங்களுக்கு ரெவென்யூ வந்து முக்காவாசி கட் ஆயிருது. சரி, இப்ப டொரண்ட் மூலம் டவுன்லோட் பண்ணா அதுக்கு கரெக்ட்டா யூட்டிலைஸ் ஆகும்னு அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நெறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, இப்ப டெலிகிராம்ல போய் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களால முடியாம இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த நேரம் தான் டிஎன்சிஏ வந்துச்சு, போயிட்டானுங்க. இப்ப இந்த 2 வெப்சைட் தான் இருக்குது. பட் இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இண்டி ரிப்பர்ஸும் வந்ததுனால, இப்ப ஓரளவுக்கு இந்த பைரசி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குதே தவிர, அது பெரிய அளவுக்கு இப்ப எந்த அளவுக்கும் பிரச்சனை இருக்காது. பட்டு தமிழ் ராக்கர்ஸ் வந்து போயிட்டு திரும்பி வந்துச்சு, போயிடுச்சு. அடுத்து எப்போ வரும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட் ஒண்ணு காலியாகும்போது தான் அந்த இன்னொரு வெப்சைட் வரும். ஏன்னா, அவங்க அத பொறுத்து தான் அவங்க வந்து காம்படிஷன் மாரி வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஸோ, அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. ஸோ, இது மூலியமா தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ இந்த 2 வெப்சைட் மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்குது. இது எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன் தமிழ் எம்மி வந்துட்டு இன்னும் ஒரு 1 அண்ட் 1 1/2 இயர்லயே அது வந்து வழக்கழிஞ்சு போயிரும். ஏன்னா, அதுவுமே வந்துட்டு இப்ப ஏன்னா அவங்களையுமே வந்து இப்ப டொனேஷன் கேட்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ, தமிழ் பிளாஸ்டர்ஸ் வந்து இடையில ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் வந்துச்சு. அவங்க எப்படி பேர் பண்றாங்கன்னு இன்னும் எனக்கு புரியாத புதிதா தான் இருக்குது. ஸோ, இந்த மாரி நிலைமை போயிட்டு இருக்கும்போது
உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு 5 நிமிஷமாவது அவங்களுக்கு வந்து ஆட் பிளாக் இல்லாம பண்ணா தான் அவங்களால ஏதாவது ஜெனரேட் பண்ண முடியும். அவங்க ஜெனரேட் பண்ணா தான் உங்களுக்கு ஒழுங்கா கன்டென்ட் வரும். ஸோ எனக்குமே அது எடுக்கும்போது எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த அந்த பெட்டிங்க பார்க்கும்போது எனக்கே கோவம் வர மாரி இருந்துச்சு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நான் இங்க இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு அத சரியா யூஸ் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு ஒழுங்கா அந்த ரெவென்யூ இருந்தா மட்டும் தானே அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். அவங்க மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் இப்ப இந்த ஓடிடி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்ப கொஞ்சம் போட்டி போட்டு இது பண்றதுனால வந்துட்டு பைரசி வந்துட்டு ஒரு 20லேருந்து ஒரு 25% குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே. ஆனா, அது இன்னும் இருந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா, இங்க இருக்கிற ஓடிடி ஆப்ஸ்லயும் அவ்வளவு ஃப்ளாஸ் இருக்கு. இப்ப நம்மளால ஒரு டிவைஸ்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு டிவைஸ் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மொபைலால 4K வீடியோ ப்ளே பண்ண முடியும். ஆனா, அதே இத வந்து நீங்க வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒரிஜினலா காசு கட்டி நீங்க உங்க ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1080பியோட வராது. ஒரு சில நேரம் என்ன பண்றாங்கன்னா, ஃபோன் கம்பெனியும் அதுக்கு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, சிஸ்டம் அப்டேட் குடுக்குற மாரி குடுத்துட்டு, அந்த 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 ஆப்போட அந்த அந்த எல்1 சர்டிஃபிகேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. இங்க தான் என்ன வருதுன்னா, எல்1 சர்டிஃபிகேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பொதுவா நீங்க வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்கும்போது இப்பலாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கேமரா வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தானுங்க. இப்ப என்ன வந்துருச்சுன்னா வந்துட்டு நம்ம ஓடிடி இப்ப நீங்க Amazon, Netflix எல்லாமே வந்துட்டு ஹெச்டில பார்க்கலாம்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஹெச்டில பார்க்கலாம்னு சொல்றது எத பொறுத்து வருதுன்னா, இப்ப நீங்க ஹெச்டில பார்க்குறது எத பொறுத்து வருதுன்னா, ஆக்சுவலா வந்துட்டு எல்1 சர்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கும். ஓகே. எல்1ன்றது வந்துட்டு ஃபுல் ஹெச்டி வரும். எல்3ன்றது எஸ்டி. எல்2 பத்தி எனக்கு தெரியல. ஸோ எல்1, எல்3 தான் நான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த எல்1, எல்3 இருக்கு இல்லையா? இது மூலியமாவும் ஸ்கிரிப்ட்ல அத இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து இந்த படத்த டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி கான்செப்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாரி பண்றதாலேயே மக்கள் பயனற்று போயிட்டு தான் இருக்காங்க. முதல்ல வந்துட்டு வெளிநாட்டுல அந்த மாரி பிரச்சனை இருக்கிறதில்ல. இந்தியால அந்த மாரி பிரச்சனை இருக்குது. குறிப்பா வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா எனக்கே ஒரு 1 1/2 இயர்க்கு முன்னாடி நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என் லேப்டாப்ல வந்து ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, லேப்டாப்ல வந்துட்டு எஸ்டில தான் ஓடிட்டுருக்கு. எஸ்டி சப்போர்ட் ஆக மாட்டேது. கேட்டா, யுவர் டிவைஸ் இஸ் நாட் சப்போர்ட்ன்னு வருது. என்னடா இது என் டிவைஸ் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவன் கஸ்டமர் கேர்ட்ட கேட்டோம்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா கதை சொல்லிட்டு இருக்கான். நான் இத்தனைக்கும் இயர்லி பேக் போட்டிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இல்ல நீங்க வந்து பேக் கம்மியா போட்டிருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாக்குறேங்கன்றான். நான் ப்ரூஃபோட காமிச்சாலும் அவன் ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவங்களுக்கு அது என்ன பேக் ஓடிக்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாரி விஷயத்தாலேயே மக்கள் பைரசி பத்தி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ தமிழ் ராக்கர்ஸ் தேவையா? தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க யார்ட்ட தெளிவா கேட்கணும்னா, ஒரு வா மாசத்துக்கு ஒரு வாட்டி தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு நெனச்சு போறவங்க தலையில ரூ. 1000 கட்டுறீங்க இல்லையா? அவன்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இது முக்கியமா? இல்லையான்றது தான். ஸோ இவ்வளோதான் தமிழ் ராக்கர்ஸ் பத்தி. ஸோ பைரேட் பண்றது தப்பு இல்லையான்றது வந்துட்டு எப்படி சொல்றது? ம். ஒருத்தன் கையில கத்தி இருக்குன்னா, அந்த கத்தி எப்படி யூஸ் பண்றானோ, எப்படி யூஸ் பண்ணணுன்றது அவனோட தாட்ல தான் இருக்குமே தவிர, அந்த அந்த கத்தியோட தாட்ல கிடையாது. ஸோ அதே மாரி தான் பைரசின்றது வந்து. நீங்க எப்படி அத யூஸ் பண்ண போறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஒர்க் புடிச்சிருக்கா, கிரியேட்டரோட ஒர்க் புடிச்சிருக்கா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, தமிழ் ராக்கர்ஸ் வந்து அது வந்து ஒரு முடிஞ்ச ஒரு சகாப்தமா இருக்குதே தவிர வந்துட்டு, அது திருப்பி வரும். ஏதாவது ஒரு வெப்சைட் போனா மட்டும் தான் திருப்பி வருமே தவிர வந்துரும் இல்லையா? ஸோ, அதனால நீங்க அத நெனச்சு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தமிழ் ராக்கர்ஸ் போறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்கன்றது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுறது, அப்புறம் வந்து என்ன பண்றது, யூடியூப் சேனல்ல போயிட்டு நான் இதெல்லாம் பார்த்துருவேன்னு சொல்றது. ஸோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அனானிமஸா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, நீங்களும் அனானிமஸா கொண்டு போணும். நீங்க அத பப்ளிக்கா கொண்டு போகும்போது தான் பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஸோ, அதனால தான் என்ன நடந்துச்சுன்னா, ஸோ அவங்களும் ஓவர் ட்ரிகரா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான், இன்னைக்கு அந்த சைட் வந்துட்டு வரவா, வர வேணாமான்னு நிலைமைய யோசிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஸோ, அது உங்களோட கையில தான், உங்களோட இதுல தான் விட முடியுமே தவிர வந்துட்டு, இதுல நானோ, இல்ல வேற யாரோ வந்துட்டு உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த கத்திய எப்படி யூஸ் பண்ணணுன்றது, யூஸ் பண்றவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து தான். தேங்க் யூ ஆல். The following play represents Tamil rockers as Seeman and Vishal as GP Muthu. தலைவரே, நீங்க யாரு? வணக்கம். வணக்கம். நான் தான் மன்மத குஞ்ச். என்ன சொல்லுங்க? நேர உடம்புடிக்கு வா. நான் இப்ப வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறேன். அண்ணன் கொடி ஏற்றிக்கிட்டு இந்த கட்சி வேலையில செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லுங்க. என்ன? கட்டில கொண்டு உருண்டு கிடக்கேன். சரி, என்ன காரணம்? நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல வர? தலைவரே, நக்கல் பண்ணிருக்க நீங்க. வா
வரியா? யார போட தூக்குதா? வாய் முடிக்கிட்டு எனக்கு தெரியும். தலைவரே ரைடா கோத்த நக்கு செத்த பையல. ரைடா புண்ட